எஸ் ஓகே திரு கான்ஸ்டன்டைன். எஸ் எல்லா கேள்விகளும் அவரே வச்சிருக்காரு, அதனால் நான் புதிய கேள்வி வைக்கல, அதுக்கான பதில் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். இல்லை, முதல்ல சகோதரர் சுந்தரராஜன் பேசுகிற அந்த போக்கில் கேட்டோம்னா சூழலியலோ அல்லது என்வைரான்மெண்டல் பாதிப்போ இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு சொல்லுங்கள். இல்லை சார், இதை பற்றிலாம் அதிகமாக பேசுகிறீங்களே, நீங்கள் செய்கிறீங்களேன்னு இல்லை அதாவது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா இப்ப நீங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்ல, நான் சொல்றது என்னன்னா இல்லைங்க, அங்கேயும் பாதிப்பு இருக்குங்க. அது எப்படி பாதிப்பு இல்லாம இருக்கு? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எனி ஏர்போர்ட் கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. எக்காலஜிக்கல் பாதிப்பு இல்லாம நீங்க எதுவும் செய்ய முடியாது. நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 6 அடி இருக்க சாலை அவர் இப்பதான் தொடங்குறாரு, முடிச்ச உடனே வந்துருவோம். அவர் என்ன உங்க பதிலா சொல்ல நீங்க வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாருல, அதுக்கான பதில் தான் நான் சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, எந்த ஒரு புது திட்டத்தை அல்லது புதுசா ஒரு நவீன தொழிற்சாலையோ கொண்டு வரும் பொழுது சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லாம இருக்காது. இப்போ அண்ணன் நம்ம ஐயநாதன் அண்ணன் அவர் சொன்னார் விவசாயம் பாதிக்குது அப்படின்னு. ஆனா 2022 ஏறத்தாழ 1.06 மெட்ரிக் டன் உற்பத்தியோட தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. ரைட். அப்போ ஒரு டெக்னாலஜி உங்களை பாதிக்கும் போது அந்த பாதிப்பில் இருந்து மீட்டெடுப்பதற்கான இன்னொரு டெக்னாலஜி அங்க இருக்கு. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 1 ஏக்கர்ல நெல் விதைச்சா 1 மூடை நெல் வரும். இன்னைக்கு அது 20 மூடை நெல் 15 மூடை நெல்லா மாத்தி இருக்கு. அப்போ டெக்னாலஜி என்பது நமக்கு இழப்பீடை தருகிற போது அந்த இழப்பீடை சரி செய்வதற்கான நமக்கான பாதுகாப்பையும் தருகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு எடுக்கும்போது நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, என்ன இது அரசியலாக்குவது யார்? அதுக்கு நம்ம யாருமே பதில் சொல்ல வேண்டாம், விஜயே பதில் சொல்லிட்டார். உங்க கேள்விக்கு பதிலாக விஜய் சொல்றாரு, நான் வந்து கட்சி ஆரம்பிச்ச கூட எங்கேயும் போல, உங்களை வந்து பார்த்துட்டு என்னுடைய அரசியலை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அவரே பதில் சொல்றாரு, அரசியல் சொல்றாரு. அதான் அவர் அரசியலுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிறத அவர் தெளிவா ஒத்துக்கிட்டார். ஸோ அவர் இன்னைக்கு பண்றது ஒரு அரசியல், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் மக்களுக்காக நம்ம பேசுறோம். இப்போ அங்க இருக்கு, அதான் சொல்றாரு, அது ஒரு அரசியல் தான். அதிகாரத்தை நோக்கின அரசியல், அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேட்கணுங்கிற அரசியல் அப்படிங்கிறாரு. இல்ல, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கணும். இன்னொன்னு, எப்பொழுதுமே ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். ஒரு அரசியல்ல நாம் ஒரு கருத்தை சொல்லுகிற போது ஒருவேளை நாளைக்கு அந்த தீர்வை காண வேண்டிய இடத்திற்கு நாம் வந்தால் அதை செய்ய முடியுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, பரந்தூர் விமான நிலையத்தை நம்ம வந்து இதுதான் நிலம்னு நம்ம முடிவெடுக்கல. சரி, நாங்க பிரிஜுடிஸா நாங்க முடிவு பண்ணல. 4 இடத்தை காமிச்சோம், மாமண்டூர் காமிச்சோம், பரனூர் காமிச்சோம், இப்படி ஒரு 4 இடத்தை காமிச்சோம் திருவள்ளூர் பக்கத்துல. அதுல ஒன்றிய அரசு வந்து இந்த இடம் சரி, இந்த இடம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்தை வந்து 4 இடத்தை சூஸ் பண்ணி ஒரு இடத்தை சூஸ் பண்ணி தமிழக அரசு அமைச்சது. அதாவது அவங்க அப்ரூவல் பண்ணது இல்ல 4 இடத்தை நாங்க அனுப்புறதுக்கு பிறகு 4 இடத்துல உள்ள ஸ்டடீஸ் கொடுத்து நீங்க ஆய்வு பண்ணி அவங்க தேர்ந்தெடுத்த இடம் இல்ல கிடையாது, எடுக்க முடியாது. அப்படி நீங்க தான் இடத்தை சூஸ் பண்ணி அனுப்பணும், அதுக்கு அவங்க அப்ரூவல் தருவாங்க. நீங்க 5 இடத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 5 இடத்தை ஆய்வு பண்ணி அதுல இருந்து எங்களுக்கு வந்து பரந்தூர் பெட்டராக்குன்னு நீங்க பரந்தூர் ப்ரொபோசல் வந்து போனது தமிழக அரசு தான். சரியா? சோ மாநில அரசு தான் கொடுத்தாங்க. 4ல 1 தேர்வு வருது, 4ல 1 தமிழக அரசு தேர்வு பண்ணி சார். அதாவது 4 இடத்துல சரி ரைட் இருக்கட்டும். இப்ப 4 இடத்தை நாங்க திருப்பி அனுப்புனதுல நாங்க அங்க இருக்கக்கூடிய ஃபீசிபிலிட்டிஸ் அனுப்பியிருப்போம். அதுல அவங்க அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரைட்டு. இப்ப அதுல வந்து மக்கள் மொத்தம் 5420 ஏக்கர். இதுல மக்கள் போராடுற அந்த இது வந்து ஒரு 800 ஏக்கர் மக்கள். இப்ப பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா சார், இவங்க சொல்ற விளைநிலம் 1300 ஏக்கர் மொத்தம். அதுல வந்து இல்ல 28% தாங்க அங்க இருக்கிற அவங்க ஸ்டடீஸ் கொடுத்து அவங்க கொடுத்திருக்காங்க. 28% 446 ஏக்கர் நன்சை நிலம். டிட்கோ ரிப்போர்ட் பாருங்க. 1500 ஏக்கர் நிலம் அரசாங்கத்திட்ட இருக்கு. அரசாங்கத்திடம் ஏக்கர் நீர்நிலை. ஐயா, நீர்நிலை அரசாங்கத்துல இருக்கும். அரசாங்கத்திடம் இருப்பது. என்ன நீர்நிலையில விமான நிலையம் கட்ட போறாங்களா? ஆமா, 13 நீர்நிலை போதுங்க. 13 பெரிய நீர்நிலை போகுது. உள்ள 1500 ஏக்கர் வெறும் நீர்நிலைகள் போகுது. நீங்க விவசாய நிலத்தை விட்டுருங்க, 1500 ஏக்கர் வாட்டர் பாடிஸ் போகுது. அதுதான் எங்களோட கவலையே. இல்ல இப்ப போகும்னு சொல்லிட்டு அவங்களோட அறிக்கையே இருக்கு. ஒண்ணு என்னன்னா சார், அவர் வந்து அண்ணன் தென்னரசு அண்ணன் தெளிவா அந்த அறிக்கைகள்ல அவங்களுக்கு வந்து ஆய்வறிக்கையில இருந்து எடுத்து தெளிவா கொடுத்திருக்கிறாரு. மொத்த நன்சை நிலத்துல 28%, மொத்த இதுல 28% தான் நன்சை நிலம்.
இதுதான் அங்க பாதிக்கப்படுது. இதுக்கு தான் நம்ம மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம். எனக்கு தெரிஞ்சு சார், இப்ப நீங்க கூடங்குளம் வந்து நான் என்னுடைய சொந்த ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் சார். அப்போ இந்த நிலம் கொடுக்கும்போது இதே பிரச்சனைகள் இருந்தது மக்களுக்கு. அதாவது மக்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சென்டிமெண்ட், உளவியல் ரீதியாக இந்த மண்ணோடு நாம வாழ்ந்திருக்கோம், இந்த மண்ணை விட்டுட்டு போகணுமே அப்படிங்கிற வருத்தம் தான் நானும் பார்த்தேன். தாய்மார்கள் பேசுறவங்க அல்லனா அந்த பெரியவங்க அங்க பேசுறவங்க அவங்களுடைய பார்வை எதுல இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நிலத்தை கொடுக்கிறது அப்படிங்கறத விட இந்த மண்ணை விட்டு நம்ம போக வேண்டியது சொந்த மண் அப்படிங்கிறது இந்த இது வந்து எல்லாருக்கும் இருக்கு. இதே மீனம்பாக்கத்தை துவங்கும் போது அதுல வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள்கிட்டையும் இருந்தது. இன்னைக்கு நம்ம எந்த வளர்ச்சியெல்லாம் கொண்டு வந்திருக்கோமோ அத்தனை வளர்ச்சியிலையும் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிடம் அது இருக்கத்தான் செய்யுது. ஏதோ ஒரு தியாகத்தின் அடிப்படையில் அதுதான் அவர் சொல்றார், 3 கோடி பேர் இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் இந்தியா முழுக்க அப்படிங்கிறாரு. அதுல பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ரொம்ப எளிய மக்களாக இருக்கிறாங்கிறதா சுந்தரராஜன் வைக்கிறது. இல்ல, எளிய மக்கள்னா நீங்க ஒரு ஃபேக்டரியோ ஒரு இதோ கட்டும்போது நீங்க ஒரு சிட்டியினுடைய மையத்தில் இருக்க முடியாது. சிட்டியை சுத்தி பக்கத்துல தான் வரும். அந்த பக்கத்துல புறநகர் பகுதிகளில் யார் வாழ்வா? அதான் இருக்க முடியும். இது யதார்த்தம்ங்கிற. இது இந்தியான்னு இல்ல, அமெரிக்கா முழுக்கவும் அமெரிக்காவுக்கும் இதுதான் யதார்த்தம். அங்க வந்து நீங்க வந்து சிட்டியில போய் நீங்க புதுசா ஒண்ணு வைக்க முடியாது. இப்ப சகோதரர் கேட்டாரு, எண்ணூர்ல போய் ஏன் நிக்கிறீங்க? சரி, பெசன்ட் நகர் போனா அங்கேயும் மீனவர்கள் தானே இருக்காங்க, கடற்கரை சார் வேணும். பெசன்ட் நகர் போனாலும் மீனவர்கள் தானே இருக்காங்க. நீங்க அப்ப விவசாய நிலங்கள்னா தரிசு நிலம். இப்ப ஒண்ணும் இல்ல, சுந்தரராஜன் நான் கேட்கறேன், இப்ப நம்ம இருக்கிறது நுங்கம்பாக்கம் சார். அண்ணா ஃப்ளைஓவர்ல இருந்து ஆரம்பிச்சு லோயலா காலேஜ் வரைக்கும் ஸ்டெர்லிங் ரோடு வரைக்கும் இருக்க இடத்தையெல்லாம் நம்ம தரமட்டம் ஆக்கிடுவோம். இப்ப மழை பெஞ்சா இந்த இடம் என்னவா இருக்கும்? நீர்நிலையா தான் இருக்கும். இது இயற்கை சார். நீர்நிலையா இருந்த இடம் தானே சார். அதைத்தான் சொல்றேன். அப்போ எது வெற்றிடமாக இருக்கிறதோ அங்கு நீரோ காற்றோ ஆக்குப்பை பண்ணி தான் இருக்க முடியும். அது நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீர்நிலை எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. நான் எது நீர்நிலைகள் எங்க இருக்கும்? எங்க இருக்கு சொல்லுங்க. எங்க வந்து அந்த பேசின் இருக்கோ சார். ஒண்ணு என்னன்னா டொபோகிராஃபில இருக்கு. இப்போ செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபியா ஒரு ஸ்டடி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க சுருக்க முடியுமா? ஒண்ணே ஒன்று தான் நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அடிப்படையே வந்துட்டு என்ன அப்படின்னா டோபோகிராஃபி. ஒரு இடத்தினுடைய டோபோகிராஃபியை வந்துட்டு நீங்க பார்த்துட்டு தான் எங்க செட்டில்மெண்ட் வைக்கலாம், எங்க எதை வைக்கலாம். ஐயா, அதுக்கு தான் நான் சொன்னேன். அதாவது வெற்றிடமாக இருக்கிற இடத்துல பள்ளமான இடத்துல நீர் நிக்குதுன்னா நீர்நிலை. அதை நம்ம எப்படி போக்குறது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம நீரியல் வல்லுநர்கள்ட்ட ப்ராஜெக்ட் கேட்டுறோம். போக்குறது இல்லைங்க, அதை காப்பாத்தினாதான் உங்களுக்கு தண்ணியே. எப்படி இல்லாட்டி வெள்ளம் இல்ல இந்த அப்புறம் தண்ணி இல்ல, ரெண்டு இடத்துல மாட்டோம். இந்த கருத்து இல்லைங்க. எப்பவுமே நீர்நிலைய நீங்க ப்ராப்பரா ஒண்ணு கேட்கணும். இதே சென்னை வெறும் மிண்டோட தான் இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வளர்ந்து நம்ம வந்து மீனம்பாக்கம்ல தாம்பரம் தாண்டி ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போயிட்டோம்ல. இங்க இருந்த நீர்நிலைகள்லாம் போயிருச்சு. இப்ப என்ன நடந்துருச்சு? சென்னை மதக்குது. எங்க சென்னையில மதக்கல. சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. எந்த சென்னை மதந்தது? நான் கேக்குறேன், எந்த சென்னை? 50 சென்டிமீட்டர் மழை பெய்த பிறகும் சென்னை 2வது நாள்ல ரெஸ்டோர் ஆச்சு. ஆச்சா இல்லையா? இந்தியாவுடைய சார் நம்மளால முடியும் சார். சார் மிதக்காத நகரங்கள் கிடையாது. இந்தியாவுடைய மிக மிதக்காத நகரம் கிடையாது. இந்தியாவுடைய பெங்களூர் சொல்லுங்க. அதுக்கு ஒண்ணு உங்களுக்கு பெங்களூருக்கு விதக்கிறதுக்கும் தண்ணி எல்லா மாநகரங்களும் சார் இல்ல காத்து முடிச்சறேன். பெங்களூர் விதப்பதற்கும் தண்ணி இல்லாமல் போவதற்கும் ஒரே முக்கியமான நகரம் பெங்களூர் ஏர்போர்ட். பூசக்கட்டை ஏர்போர்ட் எல்லாத்தையும் நம்ம அதான் நான் சொல்றேன். நீ மதக்கத விட்டுருங்க. இன்னைக்கு இந்தியாவோட மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி எது? ரைட் சார். இப்ப எல்லாமே இருக்கு. இப்ப பரந்தூருக்கு பதிலா எங்க வைக்கணும் சொல்லுங்க. நான் தான் திரும்பி சொல்றேன். எங்க கொண்டு போய் வைக்கணும்? தேவை எங்க இருக்கு முதல்ல கேக்குறேன். என்ன சார் நீங்க இல்ல நீங்க தான் சொல்றீங்க நாம வளர்ந்துட்டோம், நமக்கான தேவைகள் அதிகமா இருக்கு, நாம உலகம் முழுக்க பயணிக்கிறோம், எல்லாமே இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப் பண்ணி ஆகணும். இன்னைக்கு டிராபிக் இன்னைக்கு வந்து பாப்புலேஷன்ல நீங்க வெஹிக்கிள் பாப்புலேஷன் எவ்வளவு ஆயிட்டு இருக்கு, விமானங்களை பயன்படுத்தக்கூடிய எவ்வளவு வராங்க. குவேந்திர ஒரு கேள்வி வைக்கிறாரு, பேசுவோம். திரு அலிம் ஒரு வருஷத்துல இல்ல முதல் சுற்றே அவற்றை இன்னும் போகாம இருக்கேன், கட்டாயம் உங்கள்கிட்ட பேசுவோம்.